Hi friends, welcome to my channel Homemakers Ideas. இன்னைக்கு வீடியோவில் ஹோம்மேட் ரெட் சில்லி பவுடரும் அப்புறம் ஒரு ரெசிபிக்கான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ராஜ்மா பன்னீர் போட்ட கிரேவி ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து சப்பாத்தி கூடயும் சாப்பிட்லாம், ரைஸ் கூடயும் சாப்பிட்லாம். ரெண்டுக்குமே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இதனுடைய டேஸ்ட்டும் எக்ஸலண்ட்டாக இருக்கும். செய்து ரொம்ப சிம்பிள். அதனுடைய ப்ரிப்பரேஷன் நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம ரெட் சில்லி பவுடர் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்துடலாம். இதுக்கு வந்து நான் குண்டூர் மிளகா தான் எடுத்திருக்கேன். இந்த மிளகா வந்து காரமாக இருக்கும், நல்ல கலர் கூட கொடுக்கும். மிளகாவே பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா ரெட்டு கலரில் இருக்குது இல்லைங்களா. சில்லி பவுடருக்கு அரைக்கும் போது நம்ம வந்து காம்பெல்லாம் எடுத்துடணும். இது போல் காம்பு ஃபஸ்ட்டு கிள்ளி எடுத்துட்டு வெறும் மிளகாவை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1/2 kg அளவுக்கு இருக்குது. நான் அவ்வளவும் போட போகிறதில்ல. ஒரு 1/4 kg அளவுக்கு மட்டும் நான் வந்து மிளகாயில் இருக்கிற காம்பெல்லாம் எடுத்துட்டு நான் ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த ஜாரில் ஃபுல்லாக நான் வந்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் நான் பெரிய ஜாரில் தான் நான் போட போகிறேன். ஏன்னா சின்ன ஜாரில் போட்டோன்னா நிறைய தடவை போடுற மாதிரி ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டு பெருசில் போட்டுட்டு ஓரளவுக்கு அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமே சின்ன ஜாரில் போட்டு அரைச்சிக்க போகிறேன். இந்த சின்ன ஜார் வந்து நல்லா ட்ரையாக இருக்கிறதெல்லாம் அரைக்கிறதுக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கு. ஏற்கனவே மஞ்சள் பொடியெல்லாம் கூட நான் இதில் தான் அரைச்சி எடுத்துருப்பேன். நல்லா நைஸ் பவுடராக அரைச்சி கொடுக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு 1 டைம் அதில் போட்டுட்டு செகண்ட் டைம் போடும்போது சின்ன ஜாரில் போட்டுக்க போகிறேன். இப்போ நான் பெரிய ஜாரில் போட்டு எடுத்துட்டேன் பாருங்கள். இந்த அளவுக்கு மசிஞ்சிருக்கு. அதில் வந்து அந்த சீட் எல்லாமே வந்து கொஞ்சம் ஒயிட்டாக தெரியுது இல்லையா. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா காரம் அவ்வளோவா இருக்காது. அதே மாதிரி இவ்வளோ குறகுறப்பாக இருந்துச்சுனாலும் கறியெல்லாம் செய்யும்போது நல்லா இருக்காது. அதனால் நான் திருப்பி வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அதுக்கு சின்ன ஜாரில் மாற்றிக்க போகிறேன். இப்போது ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து வீட்டிலையே சாம்பார் பவுடர், தனியா பவுடர், டர்மரிக் பவுடர், அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் எல்லாமே அரைச்சிருக்கேன். ஆனால் ரெட் சில்லி பவுடர் இது வரைக்கும் அரைச்சதே இல்லை. நான் மோஸ்ட்லி வந்து ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுறேன். அப்படிங்கிறனால 100 கிராம்ஸ் அளவுக்கு நான் ஆர்கானிக் பவுடர் நான் வாங்கிக்குவேன். 24 மந்த்ராலெலாம் கிடைக்கும் ஆர்கானிக். அதுதான் நான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அதில் பார்த்திங்கன்னா கலராக இருக்கும், காரமாக இருக்கும், அவ்வளோதான். ஃப்ளேவர் கொஞ்சம் கூட இருக்காது. ஆனால் இப்போ நம்ம வீட்டிலேயே இந்த மாதிரி அரைக்கும் போது அந்த ரெட் சில்லினுடைய ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதனுடைய சில்லி பவுடரில் அவ்வளோ ஃப்ளேவர் இருக்குங்கிறதே எனக்கு ஃபஸ்ட் டைம் இப்போ தான் தெரியும். ஏன்னா நான் ரெட் சில்லி பவுடர் அரைச்சதே இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அரைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் கூட 1 டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த சின்ன ஜாரில் போட்டோன்னா நல்லா நைஸ் பவுடராக அரைச்சிடுச்சு. அந்த மிளகாயில் இருக்கிற அந்த சீடு எல்லாமே வந்து நல்லா அரைச்சிடணும். அப்போ தான் காரம் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், இதில் நல்லா நைஸ் பவுடராக அரைச்சிருச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமே நம்ம பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ரெட் சில்லி பவுடர் நான் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, சப்பாத்திக்கெல்லாம் கறி ரெசிபி ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்கும் அப்புறம் கிழங்கெல்லாம் ஃப்ரை பண்ணுறதுக்கும், உருளைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, கருணக்கிழங்கு, இந்த மாதிரிலாம் கிழங்கு வகைகள் எல்லாம் ஃப்ரை பண்ணுறதுக்கும் நான் வந்து ப்ளெயினாக இருக்கிற அந்த ரெட் சில்லி பவுடர் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ நம்ம ராஜ்மா கறி ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு வந்து ராஜ்மா ஓவர் நைட் ஊற வச்சிடணும். நல்லா ஊறி இருக்கணும். அது தேவையான அளவுக்கு சால்ட்டும் தண்ணியும் வச்சுட்டு குக்கரில் வச்சுட்டு நான் எப்படி பண்ணுவேன்னா, ஒரு 2 விசில் மட்டும்தான் விடுவேன். அதுக்கப்புறமே சிம்மில் வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு விட்டுடுவேன். அந்த மாதிரி பண்ணும்போது அப்படியே பட்டர் மாதிரி வெந்திருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இதில் வந்து மசாலா அரைக்கிறதுக்காக ஆனியன் வந்து பெரிய சைஸில் 3 ஆனியன் எடுத்திருக்கேன். அப்புறம் ஜிஞ்சர், கார்லிக் எடுத்திருக்கேன். இதில் கார்லிக் பார்த்திங்கன்னா தோலோடு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் ஒரு டாக்டர் சொன்னது என்னென்னா, ஆனியனும் பூண்டும் வந்து தோலோடு யூஸ் பண்ணோம்னா அதில் நிறைய நியூட்ரிஷன் இருக்குது, ரொம்பவுமே நமக்கு நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த மாதிரி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டெல்லாம் அரைக்கும் போது நம்ம பூண்டெல்லாம் தோலோடையே போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து வீட்டிலேயே செஞ்ச 3மே வந்து ஹோம்மேட் தான். ரெட் சில்லி பவுடர், தனியா பவுடர், டர்மரிக் பவுடர் எல்லாமே, அப்புறம் க்ரீன் சில்லி கொஞ்சம். இதில் ஆனியன், ஜிஞ்சர், கார்லிக் பேஸ்ட்டு தான் எடுத்திருக்கேன். இந்த மிக்சியில் அரைக்கும்போது ஹீட் ஆகாமல் அரைக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. டொமேட்டோ வந்து ஆனியன் 3 எடுத்திங்கன்னா டொமேட்டோ 4 எடுத்துக்கலாம். பெரிய சைஸாக இருந்தால். சின்னதாக இருந்துச்சுன்னா 5 டொமேட்டோ கூட எடுத்துக்கலாம். ராஜ்மா பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி தான் வேகும். ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்மில் வச்சே நீங்கள் வேக வச்சு பாருங்கள். இது வந்து கொண்டக்கடலை வேக வைக்கிறதுக்கும் இதே சிஸ்டம் தான். 2 விசில் விட்டுட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் சன்னாலாம் வேக வைக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். ஆயில் சூடான உடனே சீரகம் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அது பொரிஞ்ச உடனே அரைச்சி வச்சுருந்த ஆனியன், ஜிஞ்சர், கார்லிக் பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இதில் நம்ம ஆட் பண்ணுற பொருள் எல்லாமே வந்து டைரெக்டாக தான் ஆட் பண்ணுறோம். எதுவுமே ஆல்ரெடி வதக்குனது கிடையாது. அதனால் கொஞ்சம் டைம் கொடுத்து நம்ம வந்து வதக்கணும் அப்படின்னா கிரேவி சூப்பராக இருக்கும். இது வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். கூடவே ஒரு 2 பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கிறேன்.
பருப்பு தானியங்கள் எல்லாம் குக்கரில் வேக வைக்கும்போது சிம்மில் வைக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்டினியூஸாக விசில் விட்டோம் அப்படின்னா அந்த விசிலில் வர ஸ்டீம் வழியாகவே வந்து அதனுடைய நியூட்ரிஷன் எல்லாம் போயிடும். இல்லைனா அது பொங்கி வரும் இல்லைங்களா, விசில் வரும்போது அந்த சமயத்துலேயே வந்து உள்ளே இருக்கிற சத்துக்கள் எல்லாமே வெளியில் போயிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காகத்தான் நம்ம வந்து இந்த மாதிரி சிம்லேயே வச்சு வேக வைக்கிறது. ஆனியனுடைய பச்சை வாசனை போக வதங்கினதுக்கப்புறமே நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, மசாலா பவுடர் 3 ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா சுருண்டு வரும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமே நம்ம டொமேட்டோ அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். எப்போதுமே 3 ஆனியன் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 4 டொமேட்டோ ஆட் பண்ணுங்கள். சப்போஸ் சின்னதாக இருந்துச்சுன்னா 5 டொமேட்டோ கூட ஆட் பண்ணலாம். அப்போ கிரேவி நல்லாயிருக்கும். டொமேட்டோ போட்டதுக்கப்புறம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். அதை நம்ம சாப்பிட்டு பார்த்தோம்னாவே தெரியும், அது டொமேட்டோ ஆனியனுடைய பச்சை ஸ்மெல் எதுவும் வராமல் இருக்கும். அந்த மாதிரி ஆனதுக்கப்புறமே தான் நம்ம வந்து வேக வச்சுருந்த ராஜ்மாவை ஆட் பண்ணணும். ராஜ்மா போட்டுட்டு தண்ணி நிறையா ஊற்ற வேண்டாம். அப்படியே ஒரு நிமிஷம் அப்படி இருக்கட்டும். அது நல்லா வதங்கினதுக்கப்புறமே நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து நம்ம சப்பாத்திக்கு வந்துன்னா கொஞ்சம் திக்காக இருக்கலாம் கிரேவி. சப்போஸ் ரைஸுக்கு நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டேன். சப்போஸ் சால்ட்டு பத்தலைன்னா அதுவும் போட்டுட்டு கொஞ்சமாக கரம் மசாலா தூளும் போட்டிருக்கேன். இது அப்படியே ஒரு 2 நிமிஷம் வந்து கொதிக்கட்டும். பாருங்கள், கிரேவி நல்லா கொதிக்குது. இப்போ வந்து நான் பன்னீர் ஆட் பண்ணிக்கிறேன். பன்னீர் வந்து ஆப்ஷனல் தான், என்கிட்ட இருந்தது, அதனால நான் அதை ஆட் பண்ணுறேன். ஏன்னா ராஜ்மாலேயே நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. வீக்லி ஒன்ஸ் நீங்கள் வந்து பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். அதே மாதிரி பன்னீர்லேயும் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ நான் இப்போ ரெண்டுமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது அப்படியே ஒரு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கொத்தமல்லி இலை கட் பண்ணி போட்டுக்கலாம். கசூரி மெத்தி இருந்ததுன்னா இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்ல கிரேவிக்கு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நமக்கு கிரேவி ஃபுல்லாக ரெடி ஆகிட்டது. ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ராஜ்மா கிரேவி ரெடி ஆகிட்டது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. குழந்தைங்களுக்காகட்டும் பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஹெல்த் வைஸ் ரொம்பவுமே நல்லதும் கூட. டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கறி எல்லா ரைஸ் ரெசிபி கூடயுமே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ப்ளைன் ரைஸ் கூடயும் சாப்பிட்லாம். நீங்கள் புலாவ் ஆகட்டும், ஃப்ரைடு ரைஸு, இல்லைன்னா வெஜிடபிள் ரைஸ் எது கூடனாலுமே வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நம்ம ஆட் பண்ணிக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் கூட பார்த்திங்கன்னா ஆனியன், டொமேட்டோ, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அப்புறம் ரெட் சில்லி பவுடர், தனியா பவுடர், டர்மரிக் பவுடர், அவ்வளோதான். கூடவே ராஜ்மா, இவ்வளோ தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி, ஆனால் டேஸ்ட் எக்ஸலண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.